நானும் பூமாரியும் லாஸ்டா நின்று இங்க தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு ஃபோன் வந்துச்சு. சரி நான் பேசிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா இல்ல நான் கோயிலுக்கு போறேன், நீ பொறுமையா வான்னு சொன்னா. அந்த கேப்ல எங்க போயிருப்பா? ஒருவேளை ஸ்லிப் ஆகி இந்த குளத்துக்குள்ள எதுவும் விழுந்துட்டாலோ? சி, நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? அவ இங்கெல்லாம் விழுந்திருக்க மாட்டா. அவ என்ன குழந்தையா போய் குளத்துக்குள்ள விழுகிறதுக்கு? எங்கதான் போயிருப்பான்னு தெரியலையே. சரி, பூமாருக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? சேச்சா, அப்பெல்லாம் இருக்காது. பக்கத்துல எங்கேயாதான் போயிருப்பா. வழி தெரியாம எங்கேயாவது தொலைஞ்சுதான் போயிருப்பா. நான் சீக்கிரம் போய் தேடினேன்னா அவளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்துல எங்கேயாவது தான் தெரிஞ்சுட்டு இருப்பா வழி தெரியாம. லூசு பொண்ணு, என் கூடயே இருந்தாலும் கேட்க மாட்டா. எங்கதான் இப்ப போய் தொலைஞ்சான்னு தெரியல. சரி, ஓகே, தேடி பாப்போம். கல்ல போட்டு விளையாடுறதுக்காக வரலப்பா. என் கூட ஒரு பொண்ணு இருந்தால. ஆமாப்பா, அந்த அக்காவை பாத்தியா? எங்க போனான்னு தெரியல, திடீர்னு காணோம். அப்படியே எப்பப்பா பார்த்த? அப்படியாப்பா, சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. திரும்பி அந்த அக்காவை எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா கோயிலோட ஃப்ரண்ட் கேட்ல கொண்டு வந்து விட்டுறியா? வழி தெரியாம தான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சரி தம்பி, நான் போறேன். நான் போய் தேடுறேன் அவளை, எங்க போனான்னு தெரியல. சரிடா தம்பி. அந்த பையன் லாஸ்டா பூமாரிய கோயிலுக்கு பேக் சைட்ல தான் பார்த்தேன்னு சொன்னான். அப்பனா லாஸ்டா பூமாரி இங்கேதான் இருந்திருக்கணும். அப்ப கண்டிப்பா பூமாரி இங்க எங்கேயோ தான் இருப்பா. ஒருவேளை எங்க கிட்ட விளையாடுறாளா? அவ செய்யக்கூடிய ஆள் தான். ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பூமாரியை காணுமே. சரி, இந்த பாட்டி கிட்ட கேட்டு பாப்போம். பாட்டி. சொல்லுப்பா தம்பி. என்னப்பா தம்பி, பூ வேணுமா? எத்தனை முளையா வேணும்? இல்ல பாட்டி, பூவெல்லாம் வேணாம். இங்க ஏதாவது ஒரு பொண்ணு கிரீன் கலர் சேரீ கட்டிட்டு கண்ணாடி போட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை பாத்தீங்களா? இல்லையேப்பா, நான் யாரையும் பார்க்கலையேப்பா. நானே இப்பதான் கடை போட்டிருக்கேன். நான் கடை போட்டதுல இருந்து யாருமே வரல, நீ மட்டும் தான் வந்திருக்க. அப்படியா பாட்டி? சரிங்க பாட்டி. ஏன்பா, என்ன ஆச்சு? என் அத்தை பொண்ணை காணோம் பாட்டி. எங்க போனான்னு தெரியல. நாங்க காலையில தான் இந்த ஊருக்கு வந்தோம். இந்த ஊர் வேற எங்களுக்கு புதுசா, அதான் எங்க போனான்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதப்பா. பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பா. கொஞ்சம் நேரத்துல வந்துருவா, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க பாட்டி. சரி, அந்த புள்ளைய எங்கேயாவது பாத்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி கேட்ல வர சொல்லிருங்க. தாத்தா கண்டிப்பா வர சொல்றேன்ப்பா தம்பி. நீ கவலைப்படாம போ. பக்கத்துல பாத்ரூம் எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா உடனே கொஞ்ச நேரத்துல. சரிங்க பாட்டி. இந்தாப்பா, வந்ததான் வந்துட்ட. போனி ஒரு 2 முழம் பூ வாங்கிட்டு போறதுதான் என்ன? அப்புறமேட்டு வந்து வாங்கிக்கிறேன் பாட்டி, கண்டிப்பா. என்னப்பா நீ கோயிலுக்கு வந்துட்டு பூ வாங்காம போனா எப்படி? பூ வாங்கி உன்னோட அத்தை பொண்ணு கொண்டே கொடு. உங்க அத்தை பொண்ணு எப்படி இப்ப வந்துருவா, அவன் மண்டையில வச்சு விடு. அத்தை பொண்ணுக்குலாம் பூ வாங்கி கொடுக்கறதுல எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? இந்தாப்பா, ஒரு 3 முழம் போடுறேன், வாங்கிட்டு போய் கொடு. அவளே எங்க போனான்னு தெரியல. இதுல பூவை வாங்கி நான் என்ன பண்ணேன்? என் அத்தை பொண்ணு கிடைக்கட்டும், அவளே கூட்டிட்டு வந்து வாங்கிக்கிறேன் பாட்டி. என்னப்பா, பாட்டிக்கு போனி நீயாவது பண்ணுவேன்னு பார்த்தேன். சரி சரி, கவலைப்படாம போ. உன் அத்தை பொண்ணு கிடைச்சிருவா. வந்து உன் அத்தை பொண்ணை கூட்டிட்டு வந்து 10 முழம் வாங்க சொல்லிட்டேன் பாட்டிக்கிட்ட. 10 முழம் என்ன பாட்டி? 10 முழம் என் அத்தை பொண்ணு கிடைச்சிட்டா உங்க மொத்த கடையை நான் வாங்குறேன் பாட்டி. அப்பனா உன் அத்தை பொண்ணு கிடைச்சிருவான்னு நினைச்சுக்க. அது ஒன்றும் கவலைப்படாத. சாமிகிட்ட வேண்டிட்டு போ. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாப்பா, கவலை இல்லாம போ. சரிங்க பாட்டி. பார்த்தா வர சொல்லிருங்க. அதெல்லாம் நான் சொல்லிடுறேன், நீ போய் தேடு. பக்கத்துல தான் இருப்பா, ஒன்றும் கவலைப்படாத. சாமி கண்டுபிடிச்சு கொடு. சரிங்க பாட்டி.